4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்க, சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களாம். கிழிச்சதெல்லாம் போதும். பெண்களுடைய உரிமை தொகையா பேரு பாருங்க, உரிமை தொகை. என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா? நான் கேக்குறேன், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம், அப்படியா? என்ன முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க நீங்க? அந்த முகாம்ல யாருக்காவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு, புதியதாக மின் இணைப்பு கணக்கு ஏதாவது வேணும்னா அதுல விண்ணப்பம் வைக்கணுமா? அது விண்ணப்பம் செய்தா 45 நாள்ல கொடுப்பாங்களாம். நீ இருக்க போறது என்ன 4 மாசம் தான். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? 4.5 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்க, சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களாம். கிழிச்சதெல்லாம் போதும். இத நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த யோசனையை. சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதை கொண்டு வாயா. வேற எங்கேயுமே போக வேண்டாம். அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா 15 நாட்களில் அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இல்ல சான்று கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாள்ல? 15 நாள்ல தானா நடக்கும். அது நேரடியா போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை. ஆன்லைன்ல விண்ணப்பம் கொடுக்கலாம். கொடுத்தா 15 நாள்ல அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும். அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. இத திமுக தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல. அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை, உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் எல்லாம் தேவையில்லை. தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது நம்முடைய உரிமை. இதை பெறுவது நம்ம உரிமை, கொடுப்பது அரசினுடைய கடமை. இதுல 10 உரிமைகள் இருக்கு. இத பத்தி நான் பேசணும்னா ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால 2 மணி நேரம் பேச முடியும். ஆனா இந்த மேடையில நான் பேச போறது கிடையாது. இன்னும் 100 நாள் இருக்கு பேசுறதுக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்கங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச போறேன் நான். அதுவும் குறிப்பா பெண்கள் ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமே. 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு புடிச்சுக்கிட்டு, இது யார் வீட்டு பணம்? இது 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடுமா? உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா? பெண்களுடைய உரிமை தொகையா பேரு பாருங்க, உரிமை தொகை. என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா? அந்த 1000 ரூபாய் காலையில கொடுத்தா மாலையில எங்க போகுது? நீ ஆரம்பிச்ச டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. அதனால பெண்களுக்கு தான் பாதிப்பு. அரசு கொடுக்கிற 1000 ரூபாய் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான் சாலையில சுதந்திரமா போக முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு நம் பணத்தில், மக்களுடைய வரி பணத்தில விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா பேனர், அங்கங்க பார்த்தா என்னென்னமோ போட்டு ஓடிபி வைக்கிறாங்க. என்னையா இதெல்லாம்? யார் வீட்டு பணம் அது? இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சொல்றது மட்டும் நான் டெல்டாக்காரன். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவார், நான் டெல்டாக்காரன் தான். நீங்க உங்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல, ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்?